जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयोः श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। இன்று தேசிய இளைஞர் தினம். இளைஞர்கள் பங்கேற்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஆனால் இங்கே பார்க்கிறோம், பெரியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் வயதிலே அவர்கள் மூத்தவராக இருந்தாலும் அவர்கள் ஆர்வத்தில் இளைஞர்களாக இருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு உடம்பு நல்லா இருக்கலாம், வயசு குறைவாக இருக்கலாம், ஆனால் மனதிலே ஆர்வம் இல்லாதனால் அவர்களெல்லாம் இது வேணாம், ஃபேன் நிறுத்திடுங்க, ஃபேன் நிறுத்திடுங்க, இதையும் நிறுத்திடுங்க, இந்த ஃபேனையும் நிறுத்திடுங்க, இதையும் நிறுத்து. ஆகவே யார் இளைஞன்? 18 வயது ஆனால் இளைஞன், 20 வயது இளைஞன். நிறுத்த தெரியலையா? போதும், அப்படிதான் நினைக்கிறோம். இளைஞன் என்றால், யுவதி என்றால் 18 வயதுலேருந்து 25-30 வயது வரைக்கும் இருப்பவர்களை இளைஞன் என்று சொல்கிறோம். ஆனால் அவருக்கு வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும், முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும். அப்படி ஆர்வம் இல்லை என்றால் உடம்பு இளமையாக இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தால் அவர்களை நாம் இளைஞர் என்று அழைக்க முடியுமா? அவர்களெல்லாம் நாம் இளைஞர்னு சொல்ல முடியாது. சோம்பேறி கூட்டம், அவ்வளோதான். அவர்களுக்கு சாதிக்க வேண்டும், மனதில் ஆர்வம் இல்லை. எங்கு ஆர்வம் இருக்கிறதோ அங்கு உழைப்பு இருக்கும், உழைப்பு இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும். அப்படி இந்த பாரத நாட்டிலே விவேகானந்தர் தோன்றிய காலப்பகுதியிலே அப்படி இளைஞர்கள் எல்லாம் அந்த மாதிரி சோம்பி கிடந்தார்கள். நாமெல்லாம் இப்போ சுதந்திர இந்தியாவில், நான் கூட சுதந்திர இந்தியாவில் தான் பிறந்தேன், இந்த குழந்தைகளும் சுதந்திர இந்தியாவில் தான் பிறந்திருக்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் பிறந்த காலப்பகுதியிலே இந்தியா அடிமை நாடாக இருந்தது, அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடந்தது. அவர்களெல்லாம் மக்களை சுரண்டி தங்களை வளர்த்து கொண்டார்கள். மக்களை கவனிக்கவே இல்லை. மக்களை அப்படி அவர்கள் அறியாமையிலே வைத்திருந்தார்கள், பயத்தில் வைத்திருந்தார்கள். வளர்வதற்கு தேவையான ஆர்வத்தை அளிக்காமல் அவர்களெல்லாம் நாங்களெல்லாம் அடிமையாக இருக்க பிறந்தவர்கள், அடிமையாக இருப்பதே சுகம் என்று அவர்கள் நினைக்கக்கூடிய வகையில் மிருகங்களை விட கேவலமாக அவர்களை நடத்தி புழுக்களாக மாறிவிட்டிருந்தார்கள் அந்த மக்கள். அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் தான் விவேகானந்தர் வந்தார். வந்து ஐயோ, இத்தனை கோடி மக்கள் இப்படி, இவர்களெல்லாம் வாழும் தெய்வங்கள், இவர்களெல்லாம் இப்படி இவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லாத காரணத்தினால் இவர்களெல்லாம் இப்படி சோம்பேறித்தனத்திலும் அறியாமையிலும் ஒருவருக்கொருவர் சண்டையிடுவதிலும் இப்படியே இருக்கிறார்களே. இவர்கள் முன்னேறினால்தானே நாடு முன்னேறும். இப்போ விவேகானந்தர் பார்த்தார்,
இந்த நாடு முன்னேற வேண்டும் என்றால் மனிதன் முன்னேற வேண்டும், தனி மனிதன் முன்னேற வேண்டும். இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. யாரோ ஒருவர் இந்தியா மேப் பார்த்துருக்கீங்கள, இந்தியா மேப்பை ஒரு பையன்கிட்ட கொடுத்து, சும்மா கொடுக்கல, இப்படி கிழிச்சி கொடுத்துட்டார். அதை கிழிச்சி கொடுத்து இந்த மேப்பை திரும்ப சரியாக வரா மாதிரி ஒட்டி கொண்டான்ட்டார். மேப்பை இப்படி கண்டபடி கிழிச்சி கொடுத்து இந்த மேப் திரும்ப சரியாக வரா மாதிரி ஒட்டி கொண்டான். இந்த எல்லா மாணவர்களும் போராடுகிறார்கள். இப்படி வச்சா தமிழ்நாடு எங்கேயோ ஆந்திரா பக்கம் போகுது, இமயமலை பக்கம் போகிறது. இமயமலை எந்த பகுதியில் இருக்கும் இந்தியாவில்? எங்கே? நார்த், வடக்கே. வங்காள விரிகுடா எங்கே இருக்குது தெரியலையா? பே ஆஃப் பெங்கால் எங்கே இருக்குது? இப்படி கை காமிச்சா தெரியல. சரி, இந்து மகாசமுத்திரம் எங்கே இருக்குது? ஓ, சின்ன பசங்கன்னு தெரியல, தெரியுமா? அரபிக்கடல் எங்கே இருக்குது? தெரியல, உங்களுக்கெல்லாம் தெரியல. இப்போ எல்லாம் கண்டுபிடிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்தியாவின் வரைபடத்தை, நன்றாக இருந்த வரைபடத்தை கிழித்து கொடுத்து திரும்ப அந்த வரைபடத்தை சரி செய்து கொடுன்னு மாணவர்கிட்ட கொடுத்தவுடனே எல்லாரும் திண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மாணவன் கிடுகிடுன்னு ஒட்டி கொண்டு காமிச்சிட்டான். அட, இத்தனை மாணவர்கள் எல்லாரும் தவிக்கிறார்கள். எப்படி இந்த மாணவன் சரியாக அந்த மேப்பில் இருக்காமல் சரியாக அதை காமிச்சான். கரெக்ட், ஆமாம், சரியாக ஒட்டி கொண்டாந்துருக்கான். அட, பாராட்டுக்கள்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறான். மற்ற மாணவர்களாம், இவன் எப்படிடா சாதித்தான், நம்மளால் முடியலையே. இப்படி வச்சா இமயமலை கீழே வந்துடுது, இல்லை கீழே இருக்கக்கூடிய கடல் மேலே போயிடுது, ஒன்றுக்கு ஒன்று சரி வரலையே, இவன் எப்படி சாதித்தான்? அப்புறம் அவங்ககிட்ட கேட்டார்கள், எப்படிடா சாதித்தான்னு. அவன் என்ன பண்ணான், அப்படியே அந்த மேப்பை இப்படி திருப்பி காமிச்சான். திருப்பி காண்பித்தால் பின்னால் ஒரு மனிதனுடைய படம் இருக்கான். மனிதனுடைய படம் இருக்கிறது. அவன் என்ன பண்ணான், மனிதனுடைய படம், தலை எங்கே இருக்குது? அங்கே இருக்குது, மேலே இருக்குது. கால் எங்கே இருக்குது? கீழே இருக்குது. அதெல்லாம் தெரிகிறது. இப்போ மனிதனுடைய படத்தை சரி செய்தானான். தலை எங்கே இருக்கணுமோ அங்கே, கால் எங்கே இருக்கணுமோ அங்கே, கை எங்கே இருக்கணுமோ அங்கே, அப்படி அவன் மனிதனை சரிப்படுத்தி ஒட்டின உடனே இந்தியா வந்து போச்சு. எப்படி அற்புதம் பாருங்கள். மனிதனை உருவாக்கிய உடனே என்ன உண்டாகுது? இந்தியா உண்டாயிற்று. எவ்வளோ அற்புதமான கருத்து சொன்னார் விவேகானந்தர். இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? மனிதனை உருவாக்கிவிட்டால் இந்தியா உருவாகிவிடும். மனிதனை உருவாக்குவது என்றால் என்ன? இப்படி கொட்டாயை விட்டுட்டு சோம்பேறியை போட்டால் தூங்கிட்டு இருக்கிறது, எதுலேயும் ஆர்வம் இல்லை, சாப்பாடு எப்போ சாப்பாடு, விளையாட்டு, இப்படி இருந்தான். அவனுக்கு நல்ல உயர்ந்த லட்சியங்கள் வேண்டும், தேசபக்தி இருக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. சோம்பேறி, சாப்பிடணும், தூங்க வேண்டியது. இப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் இந்தியா, நல்ல இந்தியா உருவாகுமா? உருவாகாது. ஏன் இந்தியா அடிமையாக இருந்தது? நமக்கு தெரியாது. நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கெல்லாம் தெரியாது. அந்த காலத்தில் வயசானவர்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் எப்படி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். சுதந்திரமே கிடையாது. எல்லாம் அவனுக்கு வரி கட்டி கொண்டே இருக்க வேண்டும், உழைக்கணும், இந்த காசை அவனுக்கு வரியாக கட்டணும், அவ்வளோதான். நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நம்மை சுரண்டி 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 அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்தை செல்வத்தால் அவர்கள் நிரப்பினார்கள். அவர்களெல்லாம் ஆடம்பரத்திலும் ஆனந்தத்திலும் அவர்கள் திளைத்தார்கள். ஆனால் இத்தனை கோடி மக்கள் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல். விவேகானந்தர் அப்போ தான் பாரத நாட்டை 5 ஆண்டுகள் சுற்றி வந்து பார்க்குறார். அப்படி பார்க்கும் பொழுது தான் அவருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது, அதிர்ச்சியாக இருக்கிறது. ஐயையோ, இத்தனை கோடி மக்கள் இப்படி அவர்கள்
வறுமையிலே உழலுகிறார்களே. சரியான வீடு கிடையாது, உடுப்பதற்கு சரியான உடை கிடையாது, 3 வேளை சாப்பாடு அது பெரிய விஷயம், 1 வேளை சாப்பாடே சந்தேகமாக இருக்குது. ஆனால் அவர்கள் உழைத்தால்தான் அந்த 1 வேளை சாப்பாடே அவர்கள் கிடைக்கும். இப்படிப்பட்ட கொடுமையை பார்த்து இது காரணம் என்ன? யார்? அந்நியர்கள் அல்ல, நாமே தான் காரணம். நாமே தான் காரணம், நம்முடைய மக்களே தான் காரணம். என்ன? அவருடைய உள்ளத்தில் உற்சாகம் இல்லை, அவருடைய உள்ளத்திலே தன்னம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. அவர்களெல்லாம் இப்படி சோம்பேறியாக இருப்பதே சுகம் என்று இப்படி இருக்கிறார்களே பாவம். இவர்களுக்கு நாம் அந்த தன்னம்பிக்கையை அளித்தால் தங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வதற்கான, இப்போ சார் சொன்னார் கல்வி, அந்த மாதிரி அவர்களுக்கு கல்வி அறிவை அளித்தால் அவர்கள் உழைத்து தங்களையே அவர்கள் மேம்படுத்தி கொள்வார்கள். அப்படி இந்த மக்கள் தங்களை மேம்படுத்தி கொண்டால் நாடு தானாக முன்னேறி விடுது. ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருக்கிறார்கள் என்றால் சோம்பேறியாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் மொத்தம் உழைச்சி மற்றவங்க சாப்பிட்டுட்டு இருந்தால் குடும்பம் நல்லா இருக்குமில்ல? எல்லாரும் உழைக்க வேண்டும், அப்போ அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அது மாதிரி விவேகானந்த பார்த்தார், நம்முடைய நாட்டின் வீழ்ச்சிக்கான காரணம், அடிமைத்தனத்துக்கான காரணம் வெள்ளைக்காரனோ அவனோ இவனெல்லாம் கிடையாது, நாமே தான் காரணம். நாம் சரியாக வாழ தெரிந்து கொள்ளவில்லை. அந்த இடத்துல அவர் குற்றம் சாட்டுகிறார். யாரை? இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருந்தார்களே, எந்த ஏழை மக்களுடைய உழைப்பினால் தங்களை உயர்த்தி கொண்டு, ஆனால் அதே சமயத்திலே அந்த ஏழை மக்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்தார்களே, அவர்களெல்லாம் ஆனால் சமுதாயத்திலே உயர்ந்த நிலையிலே அவர்களாம் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருந்தார்கள். அது என்ன உயர்வா? அது சுவாமி விவேகானந்தர் சொல்ல, நீங்களெல்லாம் மனிதர்களே அல்ல என்று சொல்லிவிடுகிறார். இந்த ஏழைகளுடைய உழைப்பில் தங்களை வளர்த்து கொண்டு அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருக்கிறார்களே, அவர்கள் நாம் மனிதர்கள் என்று சொல்ல முடியுமா? சொல்கிற துரோகிகள் என்று சொல்லிவிட்டார். இப்போ எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கார் விவேகானந்தர் பார்க்குறோம். இப்படி தங்களை உழைத்து கொண்டு அவங்க மேலே கொஞ்சம் கூட ஒரு கருணை இல்லாமல், எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று தங்களை வளர்த்து கொண்டார்கள். அப்படி வெளிநாட்டுக்காரர்கள் மட்டுமல்ல, நம் நாட்டை சேர்ந்தவர்களை கூட, மிக்க படித்தவர்கள், அரசர்கள், ஜமீன்தார்கள், இவங்களெல்லாம் பாமர மக்களை பிழிந்து எடுத்து விட்டார்கள். விவேகானந்தர் சொல்கிறார், இதெல்லாம் நான் சொல்ல, விவேகானந்தர் சொல்கிறார், பிழிந்து எடுத்து விட்டார்கள். அவளுடைய கழுத்தை நெரித்து என்றெல்லாம் எழுதுகிறார் கடிதத்தில். அவளுடைய கழுத்தை நெரித்து அவளுடைய உழைப்பிலே வரக்கூடிய அந்த செல்வத்தை தங்களுடையதாக்கி கொண்டு அவர்களுடைய வளர்ச்சியிலே, அவருடைய நன்மையிலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத மனித பதர்களாக, சுய நலமைகளாக இருந்தார்கள். அவர்களெல்லாம் விவேகானந்தர் வன்மையாக கண்டித்தார். இவரெல்லாம் மக்களே இல்லை, படித்தவர்கள். நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், அவர்களெல்லாம் படித்தவர்கள், செல்வந்தர்கள், அரசர்கள், இப்படிலாம். அவர்களெல்லாம் மனிதர்களாகவே நான் கருத மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்னா பாருங்களேன். இப்போ எந்த அளவுக்கு இந்த மக்கள் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாரத நாடு திரும்ப விழித்தெழ வேண்டும். திரும்ப இந்த மக்கள் எல்லாம், ஏன்னா பழைய பாரதம்னா இங்கே போய் பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டை சுற்றி வந்தாலே போதும், முழு பாரதம் சுற்ற வேண்டாம், தமிழ்நாட்டை சுற்றி வந்தாலே போதும். என்ன மாதிரி எத்தனை கோவில்கள். நேற்று கூட அங்கே எங்கேயோ போயிருந்தால் யாரோ சொல்லிட்டு இருந்தான், இன்றைக்கி கூட இது மாதிரி கட்ட முடியுமா சுவாமி? இங்கே எதுதான் குறைவாக இருந்தது? எல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தது. வாழ்க்கையின் எல்லா அம்சங்களும் உயர்ந்த நிலையில் இருந்து, கலையாகட்டும், மருத்துவமாகட்டும், விவசாயமாகட்டும், எதுலேயுமே அவர்கள் சோடை போல்
எல்லாவற்றிலும் சிறப்பாக இருந்தார்கள். அதனால தான் வெளிநாட்டுக்காரன் நம்ம திரும்ப திரும்ப படையெடுத்து இதெல்லாம் கொள்ளையடித்து சென்றார்கள். அப்படிப்பட்ட பாரத நாடு இந்த வீழ்ச்சி அடைஞ்சதற்கான காரணம் இந்த மக்களெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார்கள். இந்த மக்களெல்லாம் தாங்கள் மக்கள் என்ற எண்ணத்தையே இழந்து விட்டார்கள். அவர் சொல்கிறார், அவர் ஆங்கிலத்தை சொன்னது தமிழில் சொல்கிறார். அவர்களெல்லாம் தாங்களும் மக்கள், மற்றவர்கள் போல தாங்களும் வாழ பிறந்தவராக அந்த எண்ணமே இல்லையா. அவர்களெல்லாம் மிருகங்களுக்கு விட கீழான நிலைக்கு போய்விட்டார்கள் என்றெல்லாம் ரொம்ப கண்ணீர் சிந்துகிறார். அப்போ இந்த பாரத நாடு திரும்பவும் தான் இழந்த அந்த பெருமையை பெற வேண்டும். இத்தனை கோடி மக்கள், இவர்களெல்லாம் தெய்வங்கள், இவர்களெல்லாம் திரும்பவும் தாங்கள் இழந்த எல்லா அனைத்தையும் பெற வேண்டும். அதுக்கு ஒரே வழி அவர்களுக்கு சரியான கல்வியை அளிப்பது. எந்த கல்வி? வெறும் காசு சம்பாதிக்கிற கல்வி மட்டும் போதாது. தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய கல்வி, தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய கல்வி, தைரியத்தை அளிக்கக்கூடிய கல்வி. அவர் சொல்கிறார், தன் சொந்த காலில் நிற்பதற்கான தகுதியை அளிக்கக்கூடிய கல்வி. இன்றைக்கி எல்லாம் நம்ம படிச்சிடுறோம். நீங்கள் நிறைய சொல்லிட்டே போன நேரம் கிடையாது. நிறைய படித்த மாணவர்களுக்கு பார்க்கிறோம், அவனுக்கு அந்த தன்னம்பிக்கை இல்லை. புதுசாக ஏதாவது செய்யணுன்னா அந்த ஒரு ஆர்வம் இல்லை, சாதிக்க வேண்டிய ஆர்வம் இல்லை. ஏதோ படித்தோம், ஏதோ மார்க் வந்தது, ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது, அவ்வளோதான். ஏதோ படித்தோம், ஏதோ வாழ்க்கை ஓடுகிறது, அப்படித்தான் இருக்கிறாள். தவிர நான் சாதிக்க பிறந்தவன் என்ற எண்ணத்தோடு நானும் மற்றவர்களுக்கு இணையாக நானும் உயர்ந்த நிலையை அடையலாம், அப்படி ஒரு தன்னம்பிக்கை, அப்படி ஒரு சிந்தனையை கொடுக்காத ஒரு கல்வியா? அது கல்வியே அல்ல. ஆகவே விவேகம் சொல்ல, வெறும் பசங்களுக்கு ஆனாவனம் சொல்லி கொடுத்தா போதாது. சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் அது படிப்பாயிடாது. படித்த காட்டு மிராண்டியாக தான் இருக்கான். காட்டு மிராண்டிக்கு எல்லாம் ஒன்றும் தெரியாது, நாகரிகம் தெரியாது, அவனுக்கு இந்த மாதிரியான உயர்ந்த சிந்தனைகள்லாம் கிடையாது. அது படித்தவனும் அவனை மாதிரி இருந்துட்டா. ஆகவே கல்வி என்பது அவன் நாளைக்கு ஒரு 4 காசு சம்பாதிக்க வேண்டும், காசு சம்பாதிப்பதற்கான ஒரு தகுதி திறமையை கொடுத்தால் மட்டும் போதாது, அவனுக்கு அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை, நானே முயற்சி செய்து நானே என்னை காப்பாற்றிக் கொள்வேன், அப்படி ஒரு தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய கல்வியைத்தான் நாம் தர வேண்டும். இன்றைக்கு அரசாங்கம் நிறைய இந்த மாதிரி புதுசாக சிந்திக்கிறார்கள், திட்டங்கள்லாம் கொண்டு வருகிறார்கள், கல்லூரிகள்லாம் பார்க்கிறோம், ஏதோ மாற்றங்கள்லாம் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இன்றைக்கி நிறைய மாணவர்களுக்கு நிறைய விஷயங்களை திணிக்கிறது தான் கல்வியாக போச்சு. இனி விஞ்ஞானம் வளர்ந்த வேகம், வளரக்கூடிய வேகம் அப்படி வளர்கிற அசுர வேகத்தில் இப்போ இங்கெல்லாம் இந்த பூமியை ஆண்டது போதாதுன்னு இப்போ எங்கே ஆளப் போகிறார்கள்? சந்திரனை ஆளப் போகிறார்கள். இன்னும் வேறு கிரகங்களை ஆளுவதற்கு இன்றைக்கு பெரிய முயற்சிகளாக நடக்கின்றன. அப்போ இந்த பூமியை சொர்க்கமாக்க வேண்டும், அதை விட்டுட்டாங்க, அங்கே போய் இன்னும் செய்ய போகிற இது அசுர வளர்ச்சி. விஞ்ஞான அறிவு என்பது அசுர வேகத்திலே வளர்ந்து கொண்டே இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த பூமியின் அடுத்த பக்கத்தில் என்ன நடக்கிறது என்பதை இங்கே பார்க்கலாம். இந்த பூமி மட்டும் இல்லை, சந்திரனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நினச்சி பாருங்கள், எப்படி வளர்ந்து இருக்கிறது. அங்கே என்ன நடக்கிறதுன்னு கேட்கலாம், பார்க்கறது மட்டும் இல்லை, கேட்கலாம். இப்படியெல்லாம் அசுர வளர்ச்சி என்பது பார்க்கிறோம். ஆனால் விஞ்ஞானம் இந்த மாதிரி அசுர வளர்ச்சி அடைந்தாலும் மனிதன வாழ்க்கையிலே நிறைவு இருக்கிறதா, பயமின்மை இருக்கிறதா, அமைதி இருக்கிறதா, நல்ல உறவுகள் இருக்கிறதா என்று பார்த்தால் ஒன்றும் அதுவும் காணும். எங்கே சண்டை 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 சண்டை. இங்கெல்லாம் இருக்கிறவர்கள்லாம் சின்ன மாணவர்கள், அவர்களுக்கு அதிகமாக புரியாது, பெரியவர்களுக்கு புரியும். ஆனால் இந்த காலத்து மாணவர்கள் டிவிலாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். டிவி காலையில் திறந்தாலே போதும், செய்திகள் வருகிறது. என்ன, நாட்டு நடப்பு மட்டுமில்லை, உலக நடப்பு. நாட்டு நடப்பும் அப்படி தான் ஒரே குழப்பமாக இருக்கிறது. எத்தனையோ விஷயங்களின் அடிப்படையில் மக்களிடையே பொறாமை,
பகைமை இதெல்லாம் இருக்குது பார்க்க. நான் எல்லாம் அதெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்ல தேவையில்லை. ஆகவே விஞ்ஞானம் வளர்ந்த வேகத்திலே மனிதனுடைய உள்ளம் வளரவில்லை. நல்ல சிந்தனைகள், அன்பு, கருணை, சுயநலமின்மை, இந்த மாதிரி அற்புதமான குணங்கள் வளரவில்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது அறிவை வளர்த்தால் மட்டும் போதாது, நல்ல குணத்தையும் வளர்க்க வேண்டும். குணத்தை வளர்க்க நம்முடைய உள்ளத்தில் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்து நல்ல குணமுடையவனாக, குணசாலி, பலசாலியாக இருந்தால் போதாது, குணசாலியாக இருக்கும். அறிவிலே சிறந்தவனாக இருந்தால் மட்டும் போதாது, குணசாலி, நல்ல குணங்கள் வேண்டும். இப்போ பாரத நாட்டிலே அப்படி உயர்ந்த நிலையில் இருந்தார்கள், அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள், செல்வம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆனால் குணம் இல்லாதவர்களாக இருந்ததன் காரணத்தினால இப்படி மக்களை புறக்கணித்தார்கள். அதனால் என்னாச்சு, அவர்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் அவர்களும் அடிமையாகத்தான் இருந்தார்கள். சாதாரண மக்கள் மட்டும் அடிமை அல்ல, அரசனும் அடிமையாக இருந்தான். யோசித்து பார்க்கணும், அரசன் கூட அடிமையாக இருந்தான். பண்டிதர்களும் அடிமையாக இருந்தார்கள், ஜமீன்தார்களும் அடிமையாக இருந்தார்கள். யாருக்கு? வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருந்தார்கள். அவன் எப்படி சொல்கிறானோ அப்படி தான் நடந்துக்கணும். இதை செய்யணும், அது செய்யக்கூடாது, அதை பயிரிடக்கூடாதுன்னா பயிரிடக்கூடாது. விவேகானந்தர் பார்க்குற, என்னடா அது, ஒரு சில 100 ஆங்கிலேயர்கள் இத்தனை கோடி மக்களை எப்படி சுலபமாக ஆண்டு விட்டான். சே, அவனுக்கு இருந்த தன்னம்பிக்கை நம்ம மக்கள்கிட்ட இல்லையே, அவனுக்கு இருந்த மனோதைரியம் நம்ம மக்கள்கிட்ட இல்லையே. அவர்களாம் இணைந்து, இத்தனை கோடி மக்கள் இணைந்து அந்த 100 பேரை எதிர்க்க முடியாதா? சில அரசர்கள்லாம் முயற்சி செய்தார்கள், பார்க்கிறோம் சரித்திரத்தில். அவர்களுக்கெல்லாம் ஒரு விசேடமான இடம் உண்டு. அவர்களெல்லாம் முயற்சி செய்து இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடினார்கள். அவர்களாம் இன்றைக்கு நாம் சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களுடைய நினைவுகளை எல்லாம் போட்டிருக்கிறோம். அன்றைக்காவது அட்லீஸ்ட் அன்றைக்கி ஒரு நாளாவது அவரை நினைக்கிறோம். அது அவருடைய சிலைக்கு பூ மாலை போடுறோம், அவர் மறந்துடுறோம். ஏன் மறந்து விடுகிறோம்? ஏன்னா நமக்கு வேறு இருக்குது படிக்கிறதுக்கெலாம். நல்ல விஷயங்களை படிப்பதற்கு நமக்கு அவகாசமோ வாய்ப்போ தரப்படவில்லை. இன்றைக்கி பெரிய குறை, நம்முடைய கல்வியில் இருக்கக்கூடிய பெரிய குறை அது. நம்முடைய ஒழுக்கத்தை வளர்த்தெடுப்பதற்கு, தேசபக்தியை வளர்த்தெடுப்பதற்கு, நல்லவர்களுடைய நட்பை நாடுவதற்கு, அவர்களை நேசிப்பதற்கு வேண்டிய ஒரு பயிற்சி இல்லவே இல்லை. காலையில் எழுந்தால் ஏதோ படிக்கிறோம், ஓடுறோம், டிவி இருக்கவே இருக்குது, விளையாட்டு இருக்கவே இருக்குது, சினிமா இருக்கவே இருக்குது, கொஞ்சம் பெரியவர்களாக இருந்தால் அவருக்கு அரசியல் இருக்கவே இருக்குது. இதிலேயே சுற்றிட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கு விஞ்ஞானம் நம்மை கட்டுப்படுத்துகிறது பார்க்குறோம். எல்லாம் அடிமை. இன்றைக்கி என்ன, குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும், சின்ன குழந்தைலேருந்தே எல்லாருக்கும் செல்ஃபோன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட இப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாது. சொல்லிக்கிறாங்க சில பேர், அம்மா என் குழந்தை சுவாமி டிவி அதுக்கு ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தெரியும், அது கம்ப்யூட்டரா என்னென்னமோ சொல்லிக்க. அதில் ஒரு பெருமை அவர்களுக்கு. ஆனால் குழந்தைகள் அதுக்கு அடிமையாக கொண்டு இருக்கிறார்கள்னு தெரியல. இன்றைக்கி என்ன போதை, சாராயம் மட்டும் போதை இல்லை, இன்றைக்கி செல்ஃபோன் போதை எல்லாருக்கும் அது இருக்குது. நீங்கள் வெளியில் போனால் பஸ்ஸில் போங்க, ட்ரெயினில் போங்க, எல்லாம் இப்படி தான் தலை குனிஞ்சிருக்கும். என்ன எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. வெளியில் என்ன நடக்குது, சுற்றி என்ன நடக்குது ஒன்றும் தெரியல. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, வீட்டிலே என்ன நடக்குது தெரியல. அதில் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு தடவை நிஜமாக நடந்தான், பேப்பரில் தான் வந்தது. பக்கத்து வீட்டில் வந்து திருடா வந்து எல்லாம் சாமான்லாம் எடுத்து வச்சு லாரியில் எடுத்து வச்சு போயிட்டுருக்கானான். பக்கத்து வீடு தான், அந்த வீட்டில் இருக்க எல்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் தான் வீடு திருட போச்சுன்னு எல்லாம் வந்து, அம்மா நீங்கள் கவனிக்கலையான்னு, உங்களுக்கு ஒன்றும் தெரியலையே, எப்படி தெரியாமல் போச்சு, சத்தம் வந்திருக்குமேன்னு. இல்லை, டிவி சத்தத்தில் அது கேட்கல.
டிவி சத்தத்தில் அதில் மூழ்கி போயிட்டாங்க, அவ்வளோதான். அப்போ விஞ்ஞானம் நம்மை வளர்ப்பதற்கு பதிலாக இன்றைக்கி என்ன அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இன்னும் கண்டுபிடிக்க நாம் அதுக்கு அடிமையாகி கொண்டே இருக்கிறோம். அதனால் விவேகானந்தர் சொன்னார், கல்வி என்பது வெறும் விஞ்ஞான அறிவை வளர்த்தால் மட்டும் போதாது, ஆனால் வேணும். ஏழ்மையில் இருக்கணுன்றது கிடையாது, முட்டாளாக இருக்கணும்னு கிடையாது, படித்தவர்களாக இருக்க வேண்டும், வசதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் அதைவிட முக்கியமாக நாம் ஒழுக்கமுடையவர்களாக, ஒழுக்கம் என்றால் என்னது? நான் 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 நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் பொய் பேச மாட்டேன், நான் திருட மாட்டேன் என்று சொல்லலாம். ஆனால் அதனால் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அதை விட மோசமானது ஒன்றும் கிடையாது. ஒழுக்கம் என்பது என்ன? எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் நினைப்பதுதான் உயர்ந்த ஒழுக்கம். விவேகானந்தர் அதுதான் சொன்னார், உன்னுடைய கல்வி என்பது எல்லோரும் வாழ்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய உள்ளத்தை, அந்த ஆர்வத்தை, அந்த உந்துதலை கல்வி உனக்கு அளிக்கவில்லை என்றால் நீ இங்கே சுயநலவாதி, நீங்கள் இங்கே உக்காந்துருக்க, பக்கத்து வீட்டில் அவர் அப்படி உக்காந்துருக்கார், அவர் சமுதாயத்தில் எல்லாரும் அவங்க இதில் தனித்தனியாக ஒருவருக்கொருவர் எந்த விதமான சம்பந்தம் இல்லாதவர்களாக நீ எப்படி வேணால் போ, நான் நல்லா இருந்தால் போதும் என்று இப்படி வாழ்ந்தால் சமுதாயத்தில் எங்கே அமைதி இருக்கும், எங்கே சகோதரத்துவம் இருக்கும், எங்கே புரிந்துணர்வு இருக்கும்? ஒருத்தருக்கொருத்தர் உதவி வாழ தெரியவில்லை என்றால் ஆதரித்து வாழ தெரியவில்லை. இதுதான் நம்முடைய சமயத்தினுடைய உயர்ந்த கருத்து. பரஸ்பரம் பாவயந்தா, எப்படி வாழ வேண்டும் அந்த காலத்திலே சொல்லி வைத்து விட்டார். ஒருவரை ஒருவர் ஆதரித்து வாழ வேண்டும். இப்படித்தான் இறைவன் இந்த உலகத்தை, இந்த கருத்தோடு தான் உலகத்தை படைத்தான். இந்த உலகத்தை படைத்தான், இந்த இயற்கையை படைத்தான். நீ இயற்கையை ஆதரித்தால் இயற்கை உன்னை ஆதரிக்கும், நீ மற்ற மனிதர்களை ஆதரித்தால் அவர் உன்னை ஆதரிப்பார்கள். இப்படி ஒருவரை ஒருவர் ஆதரிப்பது என்றால் என்ன? நான் இன்றைக்கி ஒன்று கொடுத்தேன், நாளைக்கு அவன் கொடுக்குறானா இல்லையா பார்த்துட்டே இருந்தேன், அப்படி இல்லை. எதையும் எதிர்பாராது, அங்கே தான் இருக்குது முக்கியமானது. எதையும் எதிர்பார்க்காது அவனை நேசிப்பதை உயர்ந்த தர்மம். மற்றவர்களை நேசிக்கத்தான் நான் பிறந்தேன், மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களை ஆதரிக்கத்தான் இறைவன் என்னை படைத்தான். இதெல்லாம் நான் சொல்லலை, திரும்ப சாஸ்திரங்களை சொல்லியிருக்கு. சக யஜ்ஞா பிரஜா கீதையில் பார்க்க. வாழ்க்கையின் தத்துவம் என்ன, வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, உண்மையான வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை என்பது எது, எப்படிப்பட்டது அப்படின்னா மற்றவர்களை நேசிப்பதற்காக, மற்றவர்களை ஆதரிப்பதற்காக இறைவன் எல்லாருடைய உள்ளங்களிலேயும் அந்த அன்பு என்பதை வைத்தானா. அந்த அன்பு என்பது என்ன? எல்லாருடைய உள்ளத்திலையும் அன்பு என்பது இருக்கிறது. அந்த அன்பு என்பது எதற்காக? என்னை நேசிப்பதற்காக இல்லை, என்னை வளர்த்து கொள்வதற்காக இல்லை. அந்த அன்பு என்பது மற்றவர்களை நேசிக்க, மற்றவர்களை உயர்த்த. எவ்வளோ பெரிய இது பாருங்கள். அதுதான் யஜ்ஞம் என்பது. அந்த அன்பு என்பது என்ன? அதுக்கு இன்னொரு பேர் யஜ்ஞம் என்றார்கள். யஜ்ஞம் என்றால் என்ன? எல்லாம் நமக்குலாம் தெரியும், கோவிலெலாம் பார்க்குறோம், யாகம் செய்கிறார்கள், ஏதோ ஸ்வாஹா ஸ்வாஹா என்று சொல்லி இறைவனுக்கு நெருப்பிலே சிறந்த பொருட்களெல்லாம் அளிக்கிறார்கள். அது பேர் யாகம், யஜ்ஞம் என்று சொல்கிறோம். யஜ்ஞம் என்றால் என்ன? தியாகம், அர்ப்பணிப்பு, அன்பின் அடிப்படையிலே செய்யக்கூடிய தியாகம், அர்ப்பணிப்பு. மனித வாழ்க்கை என்பது இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு புத்தி, இப்படிப்பட்ட தியாக உணர்வு, இதை அடிப்படையாக கொண்டு அமையும் பொழுதுதான் தனி மனிதன் சந்தோஷமாக இருக்கிறான், குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது, சமுதாயம், நாடு, உலகமே சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கருத்தை அந்த காலத்திலே சொல்லி வைத்துட்டார். மனிதன் இறைவன் இந்த கருத்தோடு தான் மனிதனை படைத்தான், உலகத்தை படைத்தான். சொல்லுகிறார், நதி, ஆறு தண்ணி வந்துகிட்டே இருக்குது,
தனக்காக அது கொண்டு வரலன்றார். மரம் வளர்ந்து தனக்காக வளரலை, மற்றவர்கள் நிழலை கொடுக்கணும், பழம் கொடுக்கணும், பூ கொடுக்கணும். அதுக்கு இப்படி இயற்கையே மற்றவர்களுக்காக இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும் தனக்காக 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 என்று வாழ்கிறான். அதன் காரணத்தினால்தான் அந்த கீதை சாஸ்திரம் சொல்லும், அப்படி தனக்காக வாழ்பவன் திருடன் என்று சொல்லும். அவனை நான் திருடன் என்று சொல்கிறேன். எங்கே அந்த சாஸ்திரத்திலே சொல்லியிருக்குது, திருடன் அப்படிப்பட்டவன் திருடன், தனக்காக வாழ்பவன் திருடன் என்று. எவ்வளோ பெரிய வார்த்தையை பயன்படுத்தியிருக்காள் பாருங்கள். அப்படி அன்பு எல்லா உள்ளங்களிலேயும் சக யக்ஞா பிரஜா, பிரஜையை யக்ஞத்தோடு கூடியவனாக, தியாகத்தோடு கூடியவனாக, அன்புடன் கூடியவனாக, இல்லை கருணை, நீ எப்படின்னா சொல்லுங்கள், அப்படித்தான் மனிதனை படைத்தான். அதுக்கு தான் அந்த அன்பை வைத்தான். இந்த அன்பு என்பது எதற்கு? அவனை வாழ வைப்பதற்கு. அவனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பு எதற்கு? இவனை வாழ வைப்பதற்காக. இப்படி தான் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் ஆதரித்து வாழும் பொழுது அந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பிணைப்பு இருக்கும் பாருங்கள். எப்படிப்பட்ட பிணைப்பு இருக்கும், எப்படிப்பட்ட சகோதரத்துவம், எப்படி நட்பு, அமைதி, இதெல்லாம் எப்படி இருக்கும். இதை குழந்தைகளாக இருக்கனால ஒரு புராண கதை சொல்லி இது புராண கதை மூலம் விளக்கினார்கள். என்ன, உங்களுக்கெல்லாம் தெரியும், கடலை என்ன பார்க்கடை கடைந்து அதுலேருந்து அமிர்தம் வந்தது என்று. அந்த அமிர்தம் வந்த உடனே எல்லாம் போட்டி போட ஆரம்பித்தாங்க. யார்? தேவர்களும் அசுரர்களும் போட்டி போட ஆரம்பித்தாங்க. எனக்கு 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 இவன் இழுக்கிறான், அவன் இழுக்கிறான், அவன் இழுக்கிறான், இவன் இழுக்கிறான், யாரும் சாப்பிட முடியல. அப்போது அங்கே விஷ்ணு பகவான் வந்தாராம். நீங்களாம் அமைதியாக உட்காருங்க, நீங்களாம் அமைதியாக உட்காருங்க, உங்களை எல்லாருக்கும் நான் கொடுக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த கடைசி இந்த கதையை கேட்டு போங்க, உங்கள் எல்லாருக்கும் இதை கொடுக்க போகிறேன். என்ன அமிர்தம் கொடுக்க போகிறேன், எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்க போகிறேன். எல்லாம் லைனில் உட்காருங்க. அசுரர்கள் தேவர்கள் எல்லோரும் லைனில் உட்கார வச்சுட்டு கை நீட்டுங்க. எல்லோரும் கை நீட்டினாங்க. உங்கள் எல்லார் கையிலையும் அமிர்தத்தை கொடுக்க போயிடும். அமிர்தம் பருகினால் என்ன ஆகும் தெரியலையா? எப்பொழுதும் வாழலாம், சிரஞ்சீவியாக வாழலாம். அப்போ எல்லோரும் கை நீட்டினாங்க. அமிர்தம் கொடுங்க கொடுங்க. கொடுக்குற சமயத்தில் பகவான் ஒன்று சொன்னார், கவனிங்க. பகவான் ஒன்று சொன்னார், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன? கையை நீட்டிருக்கல்ல, இப்படி கையை கொண்டு வந்து பருகக்கூடாது. கையை நீட்டுங்க, எல்லாம் அமிர்தம் கொடுத்துரு, கையை உன் பக்கம் கொண்டு வந்து நீ பருகக்கூடாது என்று கொடுத்துட்டார். அசுரர்கள்லாம் முழிக்கிறாங்க. இது என்ன இப்படி கை இப்படி உயர்த்தினா அமிர்தம் கீழே கொட்டுது, என்ன பண்ணுறது? முழிச்சிட்டு இருக்காங்களாம். அடுத்த பக்கத்தில் அதுக்குள்ளுமே எல்லோரும் குடித்து முடித்து விட்டார்கள். தேவர்களெல்லாம் குடித்து முடித்து விட்டு எல்லாம் கூத்தாடுகிறார்கள். அவர்களுக்கு வலிமை வந்து விட்டது, சாகா நிலை வந்து விட்டது, எல்லாம் கூத்தாடுகிறார்களாம். இவ்வளோ ஆச்சரியம், என்னடா அது? பகவான் என்ன பண்ணார்? நீ அந்த பக்கம் பார்த்து உட்கார், இந்த பக்கம் பார்த்து உட்கார வச்சதுனால அசுரர்களுக்கு என்ன பண்ணாங்க இவங்க? அதுக்கும் குடிச்சிட்டு எல்லாம் குதிக்கிறாங்களா? அவங்க எப்படி கையை நீட்டி இருக்கும்போது எப்படி குடித்தான்னு முழிச்சாங்களாம். அதில் ஒரு ரகசியம் என்னாச்சான், என்ன பண்ணியிருப்பாங்க? நீ என்னுடைய கையிலிருந்து பருகு, நான் உன்னுடைய கையிலிருந்து பருகுகிறேன். புரியுதா? இவன் கையில் இருக்க அமிர்தத்தை அவன் பருகினான், அவன் கையில் இருக்கிற அமிர்தத்தை இவன் பருகினான். பிரமாதம். இப்படி யார் தனக்காக வாழாமல், தனக்காக வாழ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாமல் பிறர் வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்கிறானோ அவனுக்கு உதவி தானாக வருகிறது. ஏன்னா எல்லோரும் அப்படி தான் நினைச்சு பழகினால் அந்த சமுதாயத்தில் சுயநலம் இருக்காது, பகைமை இருக்காது, வெறுப்பு இருக்காது, பயம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாம் நிறைவு தான் இருக்கும், சந்தோஷம்தான் இருக்கும். அப்படி ஒருவரை ஒருவர் ஆதரித்து வாழ வேண்டும். அதுதான் உயர்ந்த ஒழுக்கம், அதுதான் உயர்ந்த சிந்தனை, அதுதான் உயர்ந்த லட்சியம், வாழ்க்கையின் லட்சியம். இப்போ விவேகானந்தர் சொன்னார், கல்வி அறிவோடு அந்த உயர்ந்த ஒழுக்கத்தையும் நாம் வளர்த்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். மாணவர்கள் யார் சொல்ல போகிறாங்க? பெரிய கேள்வி இன்றைக்கி. இதான் இன்றைக்கி எல்லாம் இந்தியாவில் எங்கே பார்த்தாலும் இது பெரிய கேள்வியாக இருக்குது. இளைஞர்கள்லாம் இப்படி
பாதை தவறி போகிறார்களே, சமுதாயத்தில் இத்தனை குழப்பம் இருக்கே, எல்லாரும் பேசுகிறோம். எல்லாம் நிறைய வசதி இன்றைக்கி இருந்தாலும் எல்லா குடும்பங்களிலும் பார்க்கிறோம், பெரும்பாலான குடும்பங்களில் பயத்தோடு வாழ்கிறார். இந்த குழந்தைகளை ஒழுங்காக படிக்க வச்சு உருவாக்கணுமே, ரொம்ப தயக்கத்தோடு பயத்தோடு. ஸ்கூலுக்கு போய் அவன் வீட்டுக்கு ஒழுங்காக வந்து சேரணுமே. டவுனில் மட்டுமில்லை, கிராமங்களிலேயும் இன்றைக்கி பல தீய சக்திகள் மாணவர்களுடைய உள்ளங்களை ஆட்கொண்டு, அது பெரியவர்கள், பொறுப்பில்லாத பெரியவர்கள், அவர்கள் பொறுப்பே இல்லை, கவலையே இல்லை, அவர்கள் வேண்டியது பணம் தான், அதுக்கு என்ன வேணால் செய்வார்கள், அதற்கு இவரெல்லாம் பலிக்கடா. ஆகவே இன்றைக்கு இளைஞர்களெல்லாம் நல்ல கல்வி அறிவு இருந்தும் திறமைகள் இருந்தும் இன்றைக்கு வழி தவறி போவதை நாம் பார்க்கிறோம். சமுதாயத்தில் எந்த அளவிற்கு உண்மையிலேயே அப்படி ஒரு நிறைவு இருக்குது, சந்தோஷம் இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கும்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. நிறைய இன்றைக்கு வெளிநாட்டு மோகம் நிறைய வந்தாச்சு, கிராமங்கள்லேயும் வெளிநாட்டு மோகங்கள் வந்தாச்சு. நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், முன்னெல்லாம் போனால் அந்த கிராமத்தில் சாயங்காலத்தில் கோவிலில் பஜனை நடக்கும். இன்றைக்கி பஜனை நடக்கும் அப்படின்னு கோயிலுக்கு போனால் ஆள் காணும். இதை 2-3 வயசான உட்காந்துருக்காங்க. என்ன பஜனை கிடையாது இன்றைக்கி, எப்பவுமே டெய்லி வைப்பீங்களேன்னு. அம்மா நாங்கள் தான் இருக்கோம் சாமின்னு. எங்கே மற்றவங்களாம் காணணும், வீடெல்லாம் கதவு சாத்திருக்கு, என்ன காணுமே, என்ன நீ கதவு திறந்து பாருங்கள் தெரியும், என்ன எல்லாம் டிவி முன்னாடி டிவி முன்னாடி உட்காந்துருக்காங்க. எப்படி ஆகிப்போச்சு. அந்த காலத்தில் மாலை நேரம் என்றால் எல்லாம் சேர்ந்து விடுவார்கள், முதியவர்கள், இளையவர், குழந்தைகள்லாம். பஜனை என்று அற்புதமாக இருக்கும். என்னடான்னா அப்படியே திசை மாறி போய் கொண்டு இருக்கிறது. எப்படி அப்போ இந்த சயின்ஸ், விஞ்ஞானம் என்பது, விஞ்ஞான வளர்ச்சி என்பது நன்மையை கொண்டு வருகிறதா அல்ல தீமையை கொண்டு வருகிறதா? ஒரு டிபேட் வைக்கணும். நன்மையை கொண்டு வர தீமையை, நன்மை கொண்டு வருகிறது சரி, ஆனால் அதை விட அதிகமாக தீமையை கொண்டு வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ விவேகானந்தர் சொன்னார், நமக்கெல்லாம் நல்ல கல்வி வேண்டும், வாழ்க்கை வசதிகள் வேண்டும், அதற்காக எல்லாருக்கும் அந்த வசதி, கல்வி வசதி ஏற்படுத்தி கொடுங்கள். ஆனால் கல்வி என்பது 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தால் போதாது, அவனுடைய ஒழுக்கத்தை வளர்த்தெடுப்பதற்காக அந்த மாணவ ஒழுக்கத்தில் நிலை பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி அளிப்பதாக இருந்தால்தான் எதிர்கால இந்தியா சிறப்பாக இருக்கும். நிறைய வசதிகள் வந்தால் மட்டும் ஒரு நாடு சிறப்பாக இருக்காது. திரும்ப மாணவர்களுக்கெல்லாம் புரியாமல் இருக்கலாம், பெரியவங்களுக்கு கொஞ்சம் புரியும். இன்றைக்கி அப்படி பாரதத்தில் மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகளில் எத்தனையோ பிரச்சனைகள். இந்த நூற்றாண்டு, 21ஆவது நூற்றாண்டு, இன்றைக்கி மனிதனுடைய அறிவு வளர்ந்த இந்த காலப்பகுதியிலே இத்தனை வசதிகள் சயின்ஸு நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே மனிதன் பயத்துடன் வாழ்கிறான், ஒற்றுமையை இழந்து, மன அமைதி இழந்து வாழ்கிறான். நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆகவே ரெண்டையும் இணைக்க வேண்டும். அறிவோடு ஒழுக்கத்தையும் இணைத்து முழு மனிதர்களாக இந்த குழந்தைகள் வளர வேண்டும். அதுதான் முழுமையான கல்வி, அவன்தான் முழுமையான மனிதன் என்றெல்லாம் விவேகானந்த கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சிந்திப்பதற்கு இன்றைக்கி ஒரு நாள், இளைஞர் தின நாள் என்று கொடுத்திருக்கிறார்கள். அதையும் நாம் சரியாக கடைபிடிக்கிறதில்லை. அதெல்லாம் இங்கே நாம் பேச தேவையில்லை. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மாணவர்கள் இதை கேட்டார்கள், கேட்டு இதை மனதிலே எத்தனை பேர் உள்வாங்கினார்கள் என்று தெரியாது. பெரியவர்கள் மாணவர்களை இன்னும் நல்ல முறையிலே வழி நடத்த வேண்டும். அதற்கு விவேகானந்தருடைய அருள் நமக்கு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.